இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கபாலி. ஆமாங்க, கபாலி. கபாலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போண்டா கதை சொல்றேன். கபாலி போண்டான்னு எங்க ஏரியாவில் புதுசா ஒரு ஐட்டத்தை போட்டு வித்துட்டு இருக்காரு ஒரு கடைக்காரர். எங்க பார்த்தாலும் பேனரு போஸ்டர் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஏரியா ஃபுல்லா ஒரே விளம்பரம். அங்க போய் பார்த்தா கூவி வித்துட்டு இருக்காரு. கபாலி போண்டான்னு. அண்ணன் என்னதான் அந்த கபாலி போண்டால இருக்குன்னு எட்டி பார்த்தா ஒரே அலங்காரம், டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சும்மா சூப்பரா இருக்கு. சுத்தி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, பேட்டர்ன் இருக்கு, நல்லா இருந்துச்சு. அண்ணன் ஒரு போண்டா கொடுங்கன்னு கேட்டேன். கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. 5 ரூபா விற்க வேண்டிய போண்டாவை 50 ரூபா வித்துட்டு இருந்தாரு. அப்பவே தெரிஞ்சது ஏதோ சூட்சம் இருக்குன்னு. எடுத்து பார்த்தேன். ஓப்பன் பண்ணணும்னே உள்ள ஒண்ணுமே இல்லை. அதான் கபாலி போண்டான்னாரு. அண்ணா என்னங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப இது கபாலி போண்டான்னாரு. அப்பதான் புரிஞ்சு போச்சு. அண்ணே நீ விளம்பர யுக்தி நல்லா பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சரி, ஓகே. இப்போ நம்ம கபாலி படத்தோட ரிவ்யூக்குள்ளேயே போயிருக்கோம் நேரடியா. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, த ஓல்ட் வைன் இன் நியூ பாட்டில் அப்படின்ட்டு. வேற ஒண்ணும் இல்லைங்க, இதுதான் இந்த படத்தோட கதை. ரஜினியோட பழைய படங்கள் எல்லாம் அப்படி லைனா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிட்டா சீன் எடுத்து போட்டு ஒரு படத்தை கபாலி அப்படின்னு முடிச்சுட்டாங்க. கபாலி ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்ச காட்சிகள் எல்லாமே இந்த படத்துல இருந்துச்சு. முதல்ல நம்மளுடைய பாராட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு தான். இந்த மாதிரி எளிய மக்களுடைய கதையை அவர் ஒத்துக்கிட்டு படமாக்குறது பெரிய விஷயம் தாங்க. அதுக்கு நம்மளுடைய பாராட்டுக்கள். இயக்குனர் ரஞ்சித் அவருக்கு இது 3வது படம். 3வது படத்துல சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்து முடிச்சிருக்கிறாரு. அதுவே பெரிய விஷயம் தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும். படத்தோட பலம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இளம் நடிகர்களை வச்சுதான் படத்தை முடிச்சிருக்கிறாரு. ரித்விகா, தன்ஷிகா, அட்டகத்தி தினேஷ், பெரும்பாலும் புதுமுகங்களாவே இருந்துச்சு எல்லா கேரக்டருமே. ஒரு சில இடங்கள்ல இளம் நடிகர்களை வச்சதுதான் இந்த படத்தோட பலவீனம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலும் எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ராதிகா அப்டேவோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடங்கள்ல நாங்க பாக்குறப்ப அழுகியே வந்துருச்சுங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே அமைதியா தான் இருந்தோம். அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ரஜினியும் ராதிகா அப்டேவும் சந்திக்கிற சிச்சுவேஷன் சீன்ஸ் நல்லாவே மோல்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டாரு டைரக்டரும். ராதிகா அப்டே, ரஜினி 3 பேர்த்தோட போர்ஷனுமே அந்த இடத்துல நின்றுச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இடங்க. ஓவரால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூ படம் தாங்க. ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு பிடிக்கல, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, எல்லாத்தையும் தாண்டி ரஞ்சித் இந்த படத்தை முடிச்சிருக்கிறாரு. அது அவரோட ஸ்டைலில் தான் அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அது அவருடைய சுதந்திரம். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர், கேமராமேனு, ஆர்ட் டைரக்ஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு ஃப்ரெஷ் டீம். மெட்ராஸ் படத்தில் யூஸ் பண்ண அதே டீமை தான் இதுலயும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு ரஞ்சித். அது அவருக்கு பலம் பலவீனம் ரெண்டுமே அவங்க தான். ஏன்னா இந்த படத்தோட மியூசிக் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல நல்லா பண்ணியிருந்தாலும் ஒரே ஸ்கோர் மட்டும்தான் திரும்ப வந்துட்டே இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு நிறைய டிராபேக் இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் நம்ம குறை சொல்ல, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஆனா ரஜினிக்கு ஏத்த அளவுக்கு பண்ணலையோ அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணல் வந்து. கேமராமேன் நல்லா பண்ணியிருக்கிறாரு, அவரோட போர்ஷனும் நல்லாவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆர்ட் டைரக்ஷன் இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சு. மலேசியாவை காட்டுற இடமா இருக்கட்டும், இந்தியாவில் வந்துட்டு போற இடமா இருக்கட்டும், ரஜினியோட போர்ஷன், ரஜினியோட அட்மாஸ்பியர், பழைய காலத்துக்கு போறது எல்லாம் ஓரளவுக்கு டிராபேக்கா இருந்தாலும் இந்த குறுகிய காலத்துல அதை முடிச்சு கொடுத்துருக்காங்களே, அதுக்கே நம்மளுடைய பாராட்டு. ஒரு டைரக்டரா இந்த படத்துக்குள்ள அவர் நிறைய பேசியிருக்கிறாரு. அம்பேத்கர் பத்தி, கம்யூனிசம் பத்தி, அடித்தட்டு மக்களுடைய உழைப்பாளிகளுடைய பிரச்சனைகளை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாரு. அது இந்த படத்துக்கு நல்லாவே இருந்துச்சு. அதுவும் ரஜினி சார் அந்த வசனங்களை எல்லாம் பேசுறப்ப எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து கேட்டாங்க. எந்த ஒரு சலசலப்புமே இல்லை. அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல மேக்கிங்கும் நல்லா தான் இருந்துச்சு, குறை சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா ஒரு சில கேள்விகளை கபாலி படத்தினுடைய டீமுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் இயக்குநர்களுக்கும் நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஆமா, இந்த படம் ரஜினி படம் இல்லை அப்படின்ட்டு நீங்க அடிச்சு சொல்றீங்க, சரி. அப்புறம் ஏன் டீசர்ல எல்லாமே மாஸ் சீனா அமைஞ்சிருக்கு? வந்துட்டேன்னு சொல்லு, 25 வருஷம் கழிஞ்சு வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கிறீங்க. அந்த சீன் எல்லாமே மாஸ் காட்டுற மாதிரி தான் இருந்துச்சுங்க. எதுவுமே சாதாரண அடித்தட்டு மக்கள் பேசுற மாதிரியான வசனம் கிடையாது. ஒண்ணு. 2வது, இந்த படம் ஒன்றும் சாதாரண மக்களை பத்தியோ இல்ல அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுற படம் இல்லை. ஒரு டான் இன்னொரு டானை பத்தின படம். ஒரு நல்ல டான், ஒரு கெட்ட டான். அப்படிங்கிறப்பவே இது ஒரு கமர்ஷியல் மூவி தானே. அதையும் நீங்க தொற்றுக்க கூடாது. இது வேற மாதிரி படமா இருந்துச்சுன்னா, நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா. 3வது, இந்த படத்துல ரஜினி 3 தலைமுறையா மலேசியாவே வாழ்றாருன்னு சொல்றீங்க. அப்படி மலேசியாவிலே வாழ்றப்ப ஏன் மலேசியன் ஸ்பீச் வரல? மலேசிய தமிழர்கள் எப்படி பேசுவாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நாம பார்த்திருப்போம். அது மாதிரியான ஸ்லாங் ஏன் பயன்படுத்தல? ஒரு நல்ல படத்தை நீங்க ஒரு வேற மாதிரியான படத்தை கொடுக்கற மாதிரி ஆளா இருந்தா நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி. ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க பார்த்தாலும் ப்ரொமோஷன். ஏர் ஏஷியா ஒரு பக்கம், விஎஸ் ஹாஸ்பிட்டலுங்கிறாங்க, கேட்பரிங்கிறாங்க, ஃபேர் அண்ட் லவ்லியில ஆட் கொடுக்குறீங்க. எதுலதான் இல்லை?
எந்த தொட்டாலும் ஆடு, எங்க பார்த்தாலும் கபாலி. அப்ப கபாலிங்கிற இவ்வளோ பெரிய மாசை கிரியேட் பண்ணது நாங்க இல்லை, நீங்களே தான் எல்லா விதமான ப்ரொமோஷனும் பண்ணீங்க. நாங்க எதிர்பார்த்து வர்றது சின்ன படமா இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரியான ப்ரொமோஷன், அதுக்கு ஏத்த மாதிரியான விளம்பரம் தான் இருந்திருக்கணும். அது எங்க தப்பு இல்லை, உங்க தப்பு. அதுக்கப்புறம் நாங்க இந்த மாதிரியான யாருமே பேசவே கூடாது அப்படின்னா நீங்க யாருமே படமே எடுக்க கூடாது. அப்போ நாங்க காசு கொடுத்து வாங்குறோம் இல்ல, காசு கொடுத்து வாங்கினா காசு கொடுத்து வாங்கினதுக்கு உண்டான கேள்விகளை கேட்டே தான் தீர்வோம். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்படி சொல்ல மாட்டோம்னா அது உங்க இஷ்டம். அதுக்காக கீழே வந்து கேவலமா பேசாதீங்க. இதுல இன்னும் நிறைய கேள்விகளை கேட்டுட்டே தான் இருக்கணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஆனா காசு 2000 ரூபாய் கொடுத்து வாங்கினவன், 1000 ரூபாய் கொடுத்து வாங்கினவன், 500 ரூபாய் கொடுத்து வாங்கினவனா பேசவே கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. அவங்க பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை கேட்கறதுக்கு முடியலன்னு சொன்னா நீங்க கதை ஒத்திக்கிங்க. அப்படி முடியலையா கீழே கமெண்ட்ல போடுங்க, கேவலமா பேசுங்க, யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இந்த படம் நல்லா இல்லை. இது ஒரு ரஜினி படமா? இல்ல. ரஞ்சித் படமா? அதுவும் இல்லை. ரெண்டுக்கு நடுவுல சிக்கி தவிக்குது. அந்த தவிப்புல நாங்க தவிச்சிட்டு இருக்கிறோம். 500, 1000, 2000 கொடுத்து வாங்கினவன் கேட்கத்தான் செய்வான், பேசத்தான் செய்வான். நன்றி. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நன்றி.